ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சாயப்பா உனக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். இதை ஒரு தடவையாவது முழுவதுமாக கேள் தங்கமே. இந்த பதிவை நீ முழுவதும் கேட்டு முடிக்கும் போது நிச்சயம் உன் மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த இரவில் உன்னோடு பேச வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உன்னை அழைத்தேன். என்னை தட்டிவிடாமல், என் பேச்சை தவிர்த்து செல்லாமல் ஒரு முறையாவது இதை மனதார கேள். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கேள். நான் உனக்காகத்தானே வந்திருக்கிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக அறிந்தவன் நான் தானே. நான் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன். நீயும் எத்தனை நாள்தான் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய்? ஒவ்வொரு நாள் இரவும் இன்று எனக்கு நடந்துவிடும், இன்று என் வாழ்க்கை மாறிவிடும் என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய். ஆனாலும் எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய வருத்தம் தீரப்போகிறது. என் வார்த்தையை நம்பு. சிறு சிறு மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீ சற்று கவனித்து பார்த்தால் உனக்கே தெரியும். என் மீது கோபம் கொள்ளாதே. உனக்கானதை நான் கட்டாயம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். கலக்கம் இல்லாமல் கண்மூடி உறங்கு. நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என்றாலே உன் வாழ்வில் மாற்றம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். நீ எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை கட்டாயம் நான் நிகழ்த்தி காட்டுவேன். என்னை நீ அப்படி அலட்சியமாக எண்ணாதே. நான் அனைத்திலும் உனக்கு உதவி செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எப்போது என்னை தேடி வந்து விட்டாயோ அப்போதே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது. நான் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முழு மனதோடு உன்னை தேடிதான் வந்திருக்கிறேன். இந்த இரவு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரப்போகிறது. விடுகிற பொழுதெல்லாம் இனி உனக்கு நல்லதொரு நாளாகவே இருக்கும். நீ பட்ட அத்தனை துன்பங்களிலிருந்தும் நிச்சயம் நீ வெளியே வந்து விடுவாய். உன்னுடைய கஷ்ட காலம் மறைந்துவிடும். என் செல்லமே, உன்னோடு நான் பேச வேண்டும் என்பதற்கு முக்கியமான காரணமே நிம்மதி இல்லாமல் இருக்கும் உன் மனதிற்கு நிம்மதியை தர வேண்டும் என்பதற்காகத்தான். எதற்காக இப்படி தூக்கமில்லாமல் சரியாக உண்ணாமல் உன் உடலை கெடுத்து கொண்டிருக்கிறாய்? எதை நினைத்தும் கவலைப்படாமல் நன்றாக சாப்பிட்டு உன்னுடைய உடலையும் சற்று கவனமாக பார்த்துக்கொள். அப்போதுதானே உன்னால் நல்லபடியாக உன் கடமைகளை செய்ய முடியும். என் செல்லமே, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன். எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் கண்மூடி உறங்கு. நாளை விடியல் உனக்கு நலமாகும் என்ற நம்பிக்கையோடு உறங்கு. உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.